உங்கள் அனைவருக்கும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஹேப்பி நியூ இயர் 2022. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டுமாக உங்களை இந்த புதிய ஆண்டிலே சந்திக்க தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய இந்த சபையை குறித்து தேவன் சொன்ன வாக்குத்தத்த வசனங்களை நாம் தேவ செய்தியை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு கடந்த ஆண்டிலே செய்த நன்மைகளுக்காக நாம் முதலாவது நன்றி சொல்ல போகிறோம். அதில் சில ஆலோசனைகளை எனக்கு ஆண்டவர் சொல்ல சொன்னார். அதை சொல்லிட்டு தான் நம்ம வாக்குத்தத்த செய்தியை நாம் என்ன செய்ய போகிறோம், கேட்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை என்ன செய்கிறார், சுகமாக்கினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தபோது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகக்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் இங்கே தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்ப வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். அதுல 9 பேர் யூதர்கள், அதுல ஒரே ஒரு மனிதன் சமாரியன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சமாரியன் என்றால் யூதர்களும் அசீரிய வம்சத்தை சேர்ந்தவர்களும் கலப்பு இனம். சரிதானா? ரட்சிக்கப்படாதவனும் ரட்சிக்கப்பட்டவனும் சேர்ந்து கல்யாணம் முடிச்ச மாதிரி அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த சமாரியர்கள். சமாரியர்கள் என்றாலே அவர்கள் யூதர்கள் தான், ஆனால் கலப்பு இனமாக மாறிவிட்டார்கள். அதனால சமாரியர்களை இந்த யூதர்கள் முழுமையாக என்ன செய்வதில்லை, அங்கீகரிப்பதில்லை. அதனாலதான் சமாரிய ஸ்திரீ கூட இயேசுவை பார்த்து கேட்கும்போது, நீ யூதனாய் இருக்க என்னிடத்துல எப்படி தண்ணி கேட்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்துருக்கீங்களா? அப்ப அதனாலதான் இயேசு சொல்றாரு, எப்பா என்கிட்ட வந்து என்னை விசுவாசிக்கிறவர்கள் 9 பேர் இருந்தாலும் சமாரியன் ஒரு புறஜாதியன், அவன் கர்த்தர் தனக்கு செய்த நன்மைக்கு நன்றி சொன்னான். அப்ப இந்த புதிய ஆண்டுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற நம்ம கடந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லும் பொழுதுதான் முழுமையான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அது வரைக்கும் அவன் முழுமையான, அவன் வெறும் சரீரத்தில் சுகம் பெற்றிருந்தாலும் இயேசு இப்பொழுது அவனை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப நம்ம கடந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக இந்த முதல் நாள்ல நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு, கடந்த வருடத்துல 2ஆம் அலை கொரோனா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சது, வந்தது. அதெல்லாம் நம்ம தப்பி உயிரோடு இருக்கிறதா ஏசப்பா நமக்கு செய்த நன்மை. அல்லேலூயா. இப்ப 3ஆம் அலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா வந்துகிட்டு இருக்குது. இனி பல அலைகளை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், தாண்ட வேண்டியிருக்கும். ஆனா எந்த அலை வந்தாலும் இயேசு நம்ம கூட இருக்காரு. அல்லேலூயா. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நம் தேவ பிள்ளைகள் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதற்கு நம்ம இறுதியில ஒரு 5 சில காரியத்தை நம்ம 5 நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆனால் இந்த புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சில ஆலோசனைகளை சொல்ல சொன்னார். அந்த ஆலோசனை சொல்லிட்டு தான் நம்ம வாக்குத்தத்த செய்திக்குள்ளாக நாம் போக போகிறோம். அது என்ன ஆலோசனை அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். பர்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு குருடன்,
அவன் என்ன செய்தான்? அவன் பிறவிக்குருடன். அவன் நசரனாகி இயேசு அந்த பகுதியிலே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று என்ன செய்தான்? கூப்பிடத் தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னும் அதிகமா என்ன செய்தான்? கூப்பிட்டான். அப்ப இயேசு அவனை என்ன செய்யறான்னா கூப்பிட்டு வர சொல்றாரு. வந்த உடனே இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அந்த புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த பரிதிமேயுடைய குருடனுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகள் அவன் குருடனாகவே இருந்ததினால் இந்த உலகத்துல கெட்டணம் எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியாது. தானே தனக்கு எல்லா காரியத்திலும் உதவி செய்ய முடியாது. ஒரு காரியத்தை குறித்து அவனா ஒரு இமேஜினேஷன் பண்ணியிருப்பானே ஒழிய அவனுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை கிடையாது. ஒரு இடத்துக்கு போகணும், எந்த இடத்துல திரும்பணும், எந்த ட்ரைனிங்ல எப்படி திரும்பணும், அவனுக்கு எதுவுமே தெரியாது. ரயில் என்றால் எப்படி இருக்கும்னு தெரியாது, விலங்கு என்றால் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவனா ஒரு கற்பனை பண்ணியிருப்பான், கழுதை என்றால் இப்படித்தான் இருக்கும், சரிதானே, எருமை மாடுதான் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை, ஒரு இமேஜினேஷன் அவனா வைத்திருப்பான். ஆனா என்றைக்கு அவன் கண் திறக்கப்பட்டதோ அன்னைக்கு தான் அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் இருக்கிற வண்ணமாக அவன் கண்டுபிடித்திருப்பான். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் அவனை சுற்றி எந்த தெரு நாய்கள் வருகிறது, அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்பதை அவன் அறிந்திருப்பான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதனாலே அநேக வேளைகளில் எந்த பாதையில போகணும் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. தெரியுதா தெரியலையா? தெரிய மாட்டேங்குது. அதனால உலக மக்களை போல நம்மளை என்ன செய்யறோம் அப்படின்னா, நிறைய காரியங்களை புலம்பி தவிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆனா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதனால நிறைய வேளை நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, எந்த பாதையில போகணும் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. எந்த எதிரி நம்ம கிட்ட வர்றான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. தேவனை குறித்து முழுமையான அறிவு நமக்கு என்ன செய்வதில்லை, கிடைப்பதில்லை. இன்றைக்கு ஆவியானவர் இடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ற மகனே மகளே, இந்த புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற உன்னுடைய ஆவி ஒரு கண்கள் திறக்கப்பட நீ ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த பரிதிமேய் குருடனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒரு விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன் ஜெபத்தை விடல. அவன் தேவனை விசுவாசித்து தேவனை தொடர்ச்சியாக தடைகள் வந்த பொழுதும் மற்றவர்கள் அதட்டின பொழுதும் அவன் ஜெபத்தை விடல. அவனுடைய முக்கிய குறிக்கோள் என்ன தெரியுமா, கண் திறக்கப்பட வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய முக்கிய குறிக்கோள் என்னதான் மாறணும் தெரியுமா? அந்த புதிய ஆண்டுல வந்திருக்கீங்க, என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் அப்படிங்கிறதை தேவ பிள்ளைகள் அறிந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் தேவ ஆவியானவர் உங்கள் கண்களை திறப்பார். அல்லேலூயா. கண் திறக்கப்பட நீ ஜெபித்தால் தான் கர்த்தர் ஆவிக்குரிய கண்களை திறக்க முடியும். நீ ஜெபிக்கலனா அப்படின்னா கர்த்தர் ஒண்ணுமே செய்ய முடியாது. வேதத்துல பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32 33 வரைக்கும் வாசிகள் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே நல்லா கவனிங்க, இந்த இவர்களை குறித்து நீங்க 24ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசிக்கலாம். அவர்கள் எம்மாவூர் சீசர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பெயர் வைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்று பல பெண்கள் வந்து சொல்றாங்க. அதை இவங்களால நம்ப முடியல. இவங்க இரவோடு இரவாக எங்க போறாங்கன்னா எம்மாவூரை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது இயேசு என்ன செய்கிறார், இறங்கி வருகிறார். அவர் தான் இயேசுன்னு அவங்களால என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. இயேசு அவங்களோடு கூட பல காரியங்களை சம்பாசிக்கிறார். அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியல. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இயேசு இல்லையே அப்படின்னு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமைக்குள்ள, அது என்னன்னா சிலர் வந்து இயேசு உயிரோடு எழுப்பிட்டாருன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு புலம்பலோடு தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், போய்கிட்டு இருக்கான். ஆனா அவருடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்படல, திறக்கப்படல. இயேசு வந்து அப்பத்தை பிட்டு அப்பொழுதுதான் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, அநேக வேளைகள்ல நம்ம நிறைய பிரச்சனைகளை பார்த்து புலம்புகிறோம், தவிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா, இயேசு நம்ம கூட இருந்தா கூட அவர் நம்ம கூட இருக்காருங்கிற ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்படல, திறக்கப்படல. என்ன செய்யப்படல,
ஆவிக்குரிய கண் திறக்கப்படாதனாலதான் நிறைய பிரச்சனைகளை பார்த்து நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? புலம்புகிறோம். என்ன செய்கிறோம்? சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் தினம் 8 மணி நேரம் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு தெய்வ மனிதன். அவருடைய ஆவிக்குரிய கண்களை ஆவியானவர் திறந்திருந்தார். ஒரு கூட்டத்திற்கு அவர் போயிருந்த பொழுது பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டேஜில் உட்கார்ந்து இருந்தார். அவருக்கு அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவரை தாக்குவதற்காகவே சில நபர்கள் பட்டயங்களோடு கத்திகளோடு வந்திருப்பதை இவர் இங்கிருந்து மாம்ச கண்களை பார்க்கிறார். ஆனால் மாம்ச கண்களை பார்த்த பொழுது அவர் பயப்படவில்லை. ஏன் பயப்படலை அப்படின்னா இவருடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட்டிருந்தது. தேவ தூதர்கள் இவர்களோடு கூட நிற்கிறதை அவர்கள் என்ன செய்தார்கள்? கண்டார். அல்லேலூயா. கண்டது மட்டுமல்ல, அவர் ஸ்டேஜில் ஏறின அடுத்த வினாடி சொன்னார், என்னை தாக்கும்படிக்கு இப்படிப்பட்ட நபர்கள் வந்திருக்கிறீர்கள், இன்றைக்கு மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு கொடுத்தார். ஒரு கூட்டம் முடிந்தது வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. இதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது? திறக்கப்பட்டது. நிறைய வேலைகள் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா ஜெபிச்சாலும் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதனால நிறைய பிரச்சனைகளை பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? புலம்புறோம். என்ன பண்றாங்க? ஏன் புலம்புறோம்? யார் நம்ம கூட இருக்கிறது நம்மளால பார்க்க முடியல. இயேசுதான் உங்க கூட பேசினார், ஆனா இயேசுதான் பேசுறாருங்கிறத உனக்கு தெரியல. இயேசுதான் உங்களோட சம்பாதித்தார், ஆனா இயேசுதான் உங்களோட சம்பாதிச்சிருக்கார் என்பதை என்ன செய்ய முடியல. அந்த அளவுக்கு அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது? குருடாக்கப்பட்டிருந்தது. எவ்வளவு ஒரு மோசமான கண்டிஷன் யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், இயேசுவின் சீசர்கள் தான், இயேசுவோடு கூட 3 வருடம் நடந்தவர்கள் தான். ஆனால் அவர்களால் இவர்தான் இயேசு என்பதை என்ன செய்ய முடியல. நம்ம அநேக வேளையில் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு பல ஆண்டுகளாக வந்துருக்கோம், ஆனா என்ன திறக்கப்படலை? ஆவிக்குரிய கண்கள். இன்னைக்கு இந்த புதிய ஆண்டில் நுழைந்திருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அது திறக்கப்பட்டதுன்னா பிரச்சனையை கண்டு நீ என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டீங்க, புலம்ப மாட்டீங்க. ஸ்தேவானுடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் அவனை கல்லெறிஞ்சி கொல்ல போறான்னு தெரிஞ்சாலும் அவன் சொன்னான், இயேசுவானவர் பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறதை நான் என்ன செய்கிறேன்? வானம் திறந்திருக்கிறதையும் இயேசுவானவர் பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறது நான் என்ன செய்கிறேன்? காண்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமா தனக்கு மரணம் வந்தாலும் பயம் இல்லை என்று அவனால் நிற்க முடிஞ்சது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு இருக்கிறதை அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்ய திறந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை பத்தி சொன்னா நிறைய 2 பேர் வந்து கல்லை கொண்டு எரிய வர்றான் அப்படின்னா நம்ம ஆட்கள் ஓடி போயிடுவான். பார்த்துருக்கீங்களா? இனி சுவிசேஷமே சொல்லக்கூடாது எழுதித்தானே எழுதி தந்துடுவான். பார்த்துருக்கீங்களா? காரணம் என்ன? யார் நம்ம கூட இருக்கிறது நம்ம அறிய முடியல. சொல்லுங்க, இயேசு நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா யாராவது இப்படி கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? சொல்லுங்க. நீ என்ன கேஸ் எல்லாம் என்ன செய்ய போட்டு எனக்கு அதை பத்தி என்ன கிடையாது, இயேசு சொன்னதை நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற தைரியம் நமக்குள்ள என்ன செய்யும்? வரும். நமக்கு இன்னைக்கு தைரியம் என்ன செய்யல இல்ல. what is the reason? நம்முடைய கண்கள் திறக்கப்படாதனால தான் விளைவு. உங்களுடைய வாழ்க்கையில் அநேகருக்குள்ள பல கேள்விகள் இருக்குது. நான் கடந்த ஆண்டை கடந்து வந்து விட்டேன், இந்த ஆண்டாவது எனக்கு ஆசீர்வாதமா இருக்காதா? என் வாழ்க்கையில் என்னை உயர்த்த மாட்டாரா கர்த்தர் அப்படின்னு ஒரு கேள்வியோடு வந்திருக்கீங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதனால தான் நீ அநேக வேளை குருடனாக, வழி தெரியாதவனாக, நான் உன் கூட இருப்பதை கூட அறிய முடியாதவனாக, செவிடனாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானுடைய சத்தத்தை நிறைய பேரால என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. நம்ம கேட்காததுக்கு காரணம் என்ன? நம்ம ஜெபிச்சு தேவன்கிட்ட இருக்க அந்த வெளிப்பாடை என்ன செய்வதில்லை, பெற்றுக்கொள்வதில்லை. சுகத்துக்காக ஜெபம் பண்றோம், ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றோம், பிள்ளை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்றோம். ஆனா என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும்னு நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? யோசித்து பாருங்களேன். ஆவிக்குரிய கண்களை கத்த திறக்கும் வரைக்கும் அந்த ஜெபத்தை விடக்கூடாது. அல்லேலூயா. உடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு விட்டால் வாழ்க்கை முழுது வெற்றியுள்ள வாழ்க்கையா மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44-45 வாசித்து பாருங்கள். அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த
விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், இயேசு அவர்களுடைய மனதை திறந்தார். அது வரைக்கும் இயேசு பேசிக்கிட்டு இருக்காரு, பழைய ஏற்பாட்டை குறித்து விளக்கங்களை பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியல. நல்லா கவனிக்கணும். முதல்ல நம்ம பார்த்தது ஆவிக்குரிய கண்கள் அப்படிங்கிறது ஆவியில வெளிப்பாடு. இங்க நம்ம பார்க்கிறோம் மனதை திறந்தார் அப்படின்னா இது ஆத்துமால வெளிப்பாடு வேணும். அல்லேலூயா. நிறைய பேருடைய ஆத்துமா குழம்பி போயிருக்கும். ஆவியில இயேசு இருந்தாலும், ஆவியில கர்த்தர் அவர்களோடு பேசினாரும் ஆத்துமா கேட்ச் பண்ணாது. ஆத்துமா பார்த்தீங்கன்னா பலவிதமான குழப்பமான சிந்தைலாம் நிரம்பி இருக்கும். இதுக்கு என்ன செய்ய போறோம், அதுக்கு என்ன செய்ய போறோம், அதுக்கு என்ன பண்ண போறோம் இப்படின்னு குழம்பிக்கிட்டே இருக்கிற ஆட்கள் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆவியில நிரம்பி எவ்வளவுதான் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணாலும் இவங்க குழப்பத்துக்குள்ளதான் இருப்பாங்க ஒழிய இவங்களால ஒரு தெளிவான டிசிஷன், தெளிவான தீர்மானத்தை எடுக்கவே முடியாது. நீங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்க சிந்தை முழுவதும் உலக சிந்தை, மாம்ச சிந்தை, பலவிதமான சிந்தையோடு கூட நீங்க இங்க வந்திருக்கலாம். ஆனா உங்க பாஸ்டர் ஜோமன் வந்திருக்காங்க, நாங்களும் ஜோமன் வந்திருக்கிறோம். இப்ப ஜோமன் ஆரம்பித்தால் கர்த்தருடைய அபிஷேகம் கன்ஃபார்மா இறங்கும். ஆனால் அது ஆவியில தான் அபிஷேகம் இறங்கும். ஆத்துமால டெலிவரன்ஸ் வேணும். அல்லேலூயா. ஆத்துமாவை கர்த்தர் திறக்க வேண்டும். அல்லேலூயா. எதை திறக்கணுங்க? வேத வசனங்களை அறிந்து கொள்ளும்படி இயேசு சீசனுடைய கண்களை என்ன செய்தார்? திறந்தார். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளோ, என் ஆத்துமா வேத வசனத்தை புரிந்து கொள்ளும்படி என் மனதை திறந்தருளோ அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்து நல்லா கர்த்தரை பிரைஸ் பண்ண போறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய கண்களை திறக்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு விட்டால் உன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு பார்க்க முடியும். அல்லேலூயா. கண் திறக்கப்படாதவங்க நிறைய பிரச்சனைகள் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? சந்திக்கிறோம். வேதத்துல பாத்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 15ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 2 Kings chapter 6 verse 8ல இருந்து 20 வரைக்கும். ஆனா நம்ம இப்ப வாசிக்க வேண்டியது 15 வாசிக்கணும். மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இங்க நாம கவனிக்கிறோம், எலிசா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்திலே இருந்தால் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக சீரியா ராஜா என்ன செய்தான் என்றால் படைகளை அனுப்பி எப்படியாகிலும் அந்த தேசத்தோடு யுத்தம் பண்ணி அவர்களை முறியடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி பல பகுதிகளில் கெச்சு வச்சு பார்த்தான். ஆனா அவன் வைத்த கெச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு எலிசா மூலமாக ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆவியானவர் வெளிப்படுத்தினதுனால் என்ன நடக்கு தெரியுமா உங்களுக்கு? 8ஆம் வசனம் நீங்க 9ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆணையிட்டு இந்த இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். பாருங்க, ஆபத்து வருவதற்கு முன்பாகவே ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட எலிசாவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளிப்பாடை தருகிறார். அதனால எதிரிகள் பல முறை அவர்களை தாக்கி அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு முறை கூட எதிரியால ஜெயிக்க. ஆனா அநேக வேளைகளில் எதிரி நம்மளை ஜெயிச்சிருக்கான். நம்மளை என்ன செய்திருக்கான்? ஜெயிச்சிருக்கானா ஜெயிக்கலையா? ஜெயிக்கலையா? நிறைய பேர் ஜெபமே பண்ண முடியல. பாஸ்டர் ஒரு காலத்துல நல்லா ஜெபம் பண்ண, இப்ப நான் உட்கார்ந்தா எனக்கு கொட்டாவியா என்ன செய்யுது? வருது. அது தாக்குது, இது தாக்குது, அந்த பலவீனம் தாக்குது, இந்த பலவீனம் தாக்குது. காரணம் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய கண்கள். எதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நம்மளை சுத்தி நமக்கு விரோதமா என்ன பண்றான் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு இல்ல. ஏன் இல்ல? நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்படல? திறக்கப்படல. அடுத்த வசனத்தில் ஆவியானவர் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தன்னை குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேக தரம் தன்னை என்ன செய்தானா? நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் எதற்கு திறக்கப்படணும் தெரியுமா? முதல்ல இயேசு நம்மோடு இருக்கும்படி நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும்.
இரண்டாவது வேத வசனங்களை அறிந்து கொள்ளும்படி நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உங்க கண்கள் திறக்கப்படணும், உங்க மனது திறக்கப்படணும். ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. என்ன பண்ணணும் சார் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஆனா நம்ம ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இதுக்கெல்லாம் ஜெபமே பண்ண மாட்டாங்க. மற்றதுக்கெல்லாம் ஒரு நூறுன்னு என்ன செய்வாங்க. நீங்க என்ன ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணாலும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் மட்டுமே நீங்கள் அனுபவத்தில் பார்க்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா நீங்க எதுல பார்க்க முடியாது? அனுபவத்துல. கண் குருடாக்கப்பட்டவனால எந்த ஆசீர்வாதத்தையும் முழுசா அனுபவிக்க முடியுமா? சொல்லுங்க, பக்கத்துல கேளுங்க. கண் குருடாக்கப்பட்டவனால எந்த ஆசீர்வாதத்தையும் முழுமையாக தான் அனுபவிக்க முடியுமா? சொல்லுங்க சார். அனுபவிக்க முடியாது. ஏதோ ஒன்று ரெண்டு வேணா சாப்பிட்டுக்கலாம், வேணா ஒன்று ரெண்டு என்ன செய்யலாம். அதுவும் எப்படி இருக்கும் முழுசான என்ன செய்யாது. ஏதோ சாப்பாட்டில் கொஞ்சம் ருசி வேணா அவனுக்கு என்ன செய்யும் தெரியும். மிச்சப்படி அவனால என்ன செய்ய முடியாது, முழுமையாக ஆசீர்வாதங்களை அனுபவிக்க. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்பட வேண்டும், திறக்கப்படணும். அப்பதான் எதிரியை நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. எதிரி நம்மளை தாக்காம இருக்க நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவரை கேட்கிற, ஆண்டவரே எதிரியை குறித்து, எதிரி என்னை தாக்காதபடிக்கு, எதிரியின் சூழ்ச்சிகளை முறியடிக்க என் கண்களை என்ன செய்யும், திறந்தரும். இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரை எதிரியின் சூழ்ச்சியை முறியடிக்க என் ஆவிக்குரிய கண்களை என்ன செய்யும், திறந்தரும். அதுக்கடுத்து நம்முடைய பாதுகாப்பை நாம் அறிந்து கொள்ள நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். எலிசாவுக்கு கண் திறக்கப்பட்டது. அதனாலதான் இந்த சீரியா ராஜா பார்த்தீங்கன்னா குழம்பி கேட்கிறான், எப்பா எவனோ ஒருத்தர் நம்ம கூடிய கூட்டாளியா இருந்துகிட்டு நம்முடைய ரகசியங்களை இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருப்பா அப்படின்னு கேட்டோடனே அங்க இருக்கிற ஒரு ராணுவ வீரன் சொல்லுகிறான், ராஜாவே யாரும் போய் சொல்லல, அங்க எலிசான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவன் இருக்கிறான். யார் இருக்கிறார்? ஆவிக்குரிய. இன்னைக்கு நம்ம சபைகள்ல ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்கள் ரொம்ப 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 கம்மி. ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், ஆனா என்ன திறக்கப்படல. சொல்லுங்க, அந்நிய பாஷை பேசுறோம், ஆனா என்ன திறக்கப்படல. என்னாகமத்தில் 23, 24 அதிகாரத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, பிலேயாமின் மேல் ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என்னாகமம் 24 அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிங்கள் பார்க்கலாம். திருப்பி ஏறெடுத்து தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது எடுத்துரைத்து சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன திறக்கப்படணும் சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன திறக்கப்படணும்? கண் திறக்கப்பட்டா எந்த சாவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கண் திறக்கப்பட்டால் எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆனா நமக்கு இன்னைக்கு என்ன திறக்கப்படலை. கண் திறக்கப்படாதனாலதான் நம்ம இருக்கிற நிலைமையை பார்த்து நம்ம நெஞ்சு நம்மளே என்ன செய்யறோம், ஐயோ 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 என்ன செய்ய போறேன்னு எனக்கே அப்படின்னு என்ன செய்யறோம், புலம்புகிறோம். இயேசு நம்ம கூட இருந்தும் நாம் அறியாதவர்களாக, உணராதவர்களாக, சத்தத்தை கேட்காதவர்களாக என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம். எலிசாவுடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. அதனால சொல்றோம், அவர்களோடு இருப்பவர்களை காட்டில் நம்மோடு இருக்கிறவர்கள். ராணுவமே அப்படியே சுத்தி நிக்குது. குடன் இருக்கிற வேலைக்காரன், அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான், ஊழியக்காரன் தான், ஆனா அவனுடைய கண் என்ன செய்யப்படல, திறக்கப்படல. அப்பொழுது எலிசா என்ன செய்யறார் தெரியுமா? 17ஆம் வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தலும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஆவிக்குரிய கண்களை என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. கண் திறக்கப்பட்டா உங்க பிள்ளை என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்க வீட்டு ஆட்கள் என்ன பண்றான்னு என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும். கண் திறக்கப்பட்டவன் சாத்தான் தாக்கவே அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட நினைக்கிறீங்க?
எலிசா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதற்காக மட்டும் ஜெபிக்கவில்லை. அடுத்து ஒரு ஜெபம் பண்ணுகிறார் பாருங்க. 19ஆம் வசனம். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல. 18ஆம் வசனம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், எதிரியுடைய கண்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளை தாக்குறதுக்கு, நம்ம பிள்ளைகளை தாக்குறதுக்கு சாத்தான் என்ன வைக்கிறான்? கேச்சு வைக்கிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்கிறான். அப்ப நம்மளை எந்த நேரத்துல பார்த்து விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய பார்க்கிறான். ஆனால் அவனுக்கே கண் குருடாகி விட்டால் நம்மளை பார்க்க முடியுமா? சொல்லுங்க, நம்மளை தாக்க முடியுமா? ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை, ஜெபிக்கிறதே என்ன ஜெபிக்கிறது இல்லை. சாத்தானுக்கு கண் குருடாச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை பார்க்க முடியுமா? நம்மளை தாக்க தான் முடியுமா? ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. எத்தனை பேர் இனிமே ஜெபம் பண்ண போறீங்க? ஏசப்பா, எனக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற சாத்தானுடைய கண்களை கர்த்தர் என்ன செய்யும்? கண் மயக்கம் உண்டாகும்படி, குருடாகும்படி செய்யும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி பாருங்கள். கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. அப்பொழுது சத்துரு உங்களை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. உங்களுக்கு விரோதமான திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்து விடுவார்? அபத்தமாக்கி விடுவார். அல்லேலூயா. எத்தனை பேருடைய கண்கள் திறக்கப்படும் நினைக்கிறீங்க? திறக்கப்படணுமா வேண்டாமா? வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-18 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே சவுல் என்று சொல்லக்கூடிய பவுலை நாம் பார்க்கிறோம். சவுல் என்றால் எபிரேய பெயர், பவுல் என்றால் ரோம பெயர். என்ன பெயருங்க? கர்த்தர் சவுலை பவுலாக மாற்றினார் அப்படின்னு நிறைய பேர் பாட்டு பாடியிருக்காங்க, சிலர் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது தவறு. சரிதானா? சவுல் என்றால் என்ன அர்த்தம்? எபிரேய பெயர். பவுல் என்றால் என்ன அர்த்தம்? ரோம பெயர். அல்லேலூயா. ரோம குடியுரிமை நம்ம வாங்கியிருக்கான், அவ்வளவுதான். சரிதானா? ஓகே. இப்போ இயேசு அப்படிங்கிறது கிரேக்க பதத்துல நம்ம இயேசு அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறோம். ஆனா எபிரேய பதத்துல பாத்தீங்கன்னா இயேசுவா, ஜோசுவா அப்படிங்கிறது தான் இயேசுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம ஜோசுவான்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ஜோசுவா என்றால் கிரேக்க பதத்துல இயேசு என்ற அர்த்தம், எபிரேய பதத்துல ஜோசுவா. அல்லேலூயா. அப்ப அது போலதான் பவுல் என்ற பெயர் என்ன செய்யப்படுகிறது? ரோம கவர்மெண்ட்ல அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. சரி, கவனிங்கள். இப்ப நம்ம இங்க பார்க்கிறோம், இவன் தேவ ஜனத்துக்கு விரோதமாக பல திட்டங்களை தீட்டி சிறைச்சாலையில சிலரை போடுறான். அவங்கள தமஸ்குல இருக்கிற கிறிஸ்தவர்களை பிடிச்சு கொடுமைப்படுத்தும்படி வருகிறான். அந்த வேளையில தேவனாகிய கர்த்தர் அவனை என்ன செய்கிறார்? சடிதியாய் சந்திக்கிறார். மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாகிறது. அவன் கண்கள் குருடாக்கப்படுகிறது. அப்பொழுது அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு. நீ பட்டணத்துக்குள்ள போனி, அங்கே செய்ய வேண்டியது உனக்கு என்ன செய்யப்படும்? சொல்லப்படும் என்று கர்த்தர் அனுப்புகிறார். 11ஆம் வசனம் பாருங்க. நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தட்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது என்ன பண்ணுகிறான்? நல்லா கவனிங்க. பவுலுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, 3 நாட்கள் கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவன் 2 கண்கள் திறக்கப்பட ஜெபம் பண்ணான். எத்தனை கண்கள் திறக்கப்பட ஜெபம் பண்ணான்? சரித பிரகாரமான கண்களும் திறக்கப்படணும், ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படணும். 3 நாள் பாஸ்டிங் எடுத்து ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. பாருங்க, அதை குறித்து ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும். பாருங்க, பேர் முதற்கொண்டு ஆவியானவர் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து என்ன செய்யறாரு? பேசுறதா பேசலையா? நமக்கு ஏதாவது தெரியுதா? எவன் வந்தாலும் தெரிய மாட்டேங்குது. எவன் வந்தாலும் ஈஸியா ஏமாத்திட்டு போறான். அப்படித்தானே? ஈஸியா நம்மளை என்ன செய்யறாங்க? ஏமாத்திட்டு போறாங்களா போலையா? பழைய ஏற்பாட்டு காலத்திலும் ஒரு தீர்க்கதரிசி, குருடனான ஒரு தீர்க்கதரிசி, அவர் பேர் என்ன பேரு? அகியாவா?
அகியா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் பார்த்தீங்கன்னா கண் குருடானவர் தான். ஆனால் ராணி வருவதற்கு முன்பாகவே தெளிவாக சொல்வார், நீ வேஷமாய் வந்திருக்கிறே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார். இவங்களுக்கெல்லாம் கண்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது? திறக்கப்பட்டது. அல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கீங்க. எத்தனையோ ஆண்டுகள் கடந்து விட்டது உங்க லைஃப். உங்க லைஃப்ல தோல்விக்கு காரணம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்படலை? திறக்கப்படலை. அதுதான் பல கேள்விகளுக்கு உங்களால் ஆன்சர் சொல்லவும் முடியல. அந்தந்த வருடத்திலே அந்தந்த காரியத்திலே கண் திறக்கப்பட்டிருந்தா நாம் எவ்வளவோ காரியங்களை சாதித்திருக்க முடியும். கண் திறக்கப்படாதனாலே சாதிக்க வேண்டிய காலத்திலே சாதிக்காமல் இப்பொழுது மனம் தளர்ந்தவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, தோல்வியுற்றவர்களாக ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? ஆவிக்குரிய கண்ணு கண் திறக்கப்பட்டவனால எத்தனை காரியத்தை செய்ய முடியும். செய்ய முடியுமா? முடியாதா? ஒரு வருடம் கொடுக்கப்பட்ட கண் திறக்கப்பட்டவனால பல வேலைகளை என்ன செய்ய முடியும்? கண் திறக்கப்படாதவனால எந்த வேலையா செய்ய முடியுமா? பில்டிங்கை கட்ட முடியுமா? அவனை நம்பிதான் ஒரு பொருள் தர முடியுமா? ஏன் இந்த பொருளை செய், இந்த காரியத்துக்கு போயிட்டு வா, இங்க செய், இங்க செய் அப்படின்னு கர்த்தர் சொன்னாலே அவனால் அதை செய்ய முடியுமா? செய்ய கண் குருடனை பார்த்து யாரும் எந்த நம்பரும் எந்த ஒரு பொறுப்பையும் அவர் கையில் என்ன செய்வதில்லை, கொடுப்பதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றா, உன் கண் திறக்கப்பட்ட உன்னை நம்பி நான் பெரிய பொறுப்பு தருவேன். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட உன்னை கொண்டு கர்த்தர் சொல்றார், நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண் திறக்கப்படாதனால உன்னை கொண்டு நான் உன்னை செய்யணும் வைத்திருந்த அந்த திட்டம் இன்னும் நிறைவேறவே இல்லை. சகோதரனே, சகோதரியே, இந்த புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறான், உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட ஜெபம் பண்ணு, நான் அப்பொழுது அதை திறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திறக்கப்படலை அப்படின்னு ஒண்ணுமே செய்ய முடியாது. இங்க பாருங்க, ஆண்டவர் தெளிவா பாருங்க, பவுலுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அனனியா என்னும் பேருள்ள ஒருவன், வாசிங்க, ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படிக்கு தன்மேல் கண் வைக்கவும். என்ன கண்டானா? எவ்வளவு தெளிவா ஆவியானவர் பேசுறாரு பாருங்க. அவனுக்கு கண்ணு வெளியே குருடு. ஆனா அவன் 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து என்ன பண்றான்? ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ண போய் தான் கர்த்தர் கிரியை செய்தார். மறந்து போக கூடாது. நீங்க ஜெபிக்காம ஒன்றையும் தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் அழத்தான் செய்யறேன், ஆனா ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா நீ ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட ஜெபமே என்ன செய்யல, பண்ணல. வெறும் சுகத்துக்காக ஜெபிக்கிறார், அதை செய்யணும் இதை செய்யணும் ஜெபிக்கிறார். ஆனா உன் கண் திறக்கப்பட்டால் எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னை கொண்டே செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. அதற்காக நீ என்ன செய்யவில்லை சொல்லுங்க, என்ன செய்யல? ஜெபமே பண்ணல. யாராவது ஜெபம் பண்றீங்களா? இந்த ஆண்டு எப்படி இருக்கணும்? எனக்கு ரொம்ப ஆசை. இந்த ஆண்டு நான் என்ன செய்யணும்? வீடு கட்டணும். இந்த ஆண்டு என்ன செய்யணும்? அது வாங்கணும். இந்த ஆண்டு என்ன செய்யணும்? இது வாங்கணும். இதை செய்யணும் அதை செய்யணும். இப்படி தானே கேட்கிறோம். சிலருக்காங்க என்னத்தை கேட்டு என்னத்தை நடக்குது. எப்படி? என்னத்தை கேட்டு? ஆமா, இத்தனை வருஷமும் நம்மளும் தான் என்ன செய்யறோம், கேட்டு பார்த்தோம், ஒன்றும் என்ன செய்யல, நடக்கலை. அதனால எதையுமே நாங்க என்ன செய்யறது பாஸ்டர்? கேட்கிறதே கிடையாது. எப்படி? எதையுமே என்ன செய்யறது இல்லை. பார்த்துருக்கீங்களா? சில ஆட்கள் என்ன பண்றது, வருஷம் பிறந்துருச்சு, என்ன பண்றது வருஷம். இப்ப இங்க கூட்டத்தில் வந்ததுல இப்படி சில ஆத்மாக்கள் இருப்பாங்க. புது வருடம் பாஸ்டர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுவார், அவர் ஒரு செய்தி கொடுப்பார், அவ்வளவுதான். ஓகே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், முடிந்தது. எந்த எதிர்பார்ப்புமே இவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. பார்த்துருக்கீங்களா? இருக்குதா? எனக்கு இருக்கு பாஸ்டர், இருக்குது. ஏதோ இருக்கும் தண்ணியும் சாப்பாடு கிடைச்சா போதும், இருக்கும் தண்ணியும் உழைக்க பலன் தந்தா போதும், சாப்பிட்டோமா விதி வந்தா செத்தோமா அப்படிங்கிற மாதிரி சில ஆட்கள் என்ன செய்யலாம். இதெல்லாம் யார் சொல்றது தெரியுமா? குருடன் தான் அப்படி பேசுவான். யார் பேசுறது சொல்லுங்க? ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டால் தேவனுக்காக பெரிய காரியங்களை நம்ம சாதிக்க முடியும். அல்லேலூயா. நம்ம அதற்காக என்ன செய்வதில்லை தெரியுமா? போராடி ஜெபிக்கிறது இல்லை. எலிசாக்குள்ள அந்த போராட்ட ஜெபம் இருந்துச்சு.
அதனாலதான் அவன் எலியாவின் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பா கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படிங்கறத யார் கண்டுபிடிச்சா? எலிசா கண்டுபிடிச்சான். அல்லேலூயா. அதனாலதான் பாத்தீங்கன்னா எலியாவை போல எலிசாவும் பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தான்னு சொல்லி ஆவியானவர் எழுதுகிறார். அல்லேலூயா. எலியாவை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது அதே போல எலிசாவை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த தேசத்திற்கு இந்த ஜனத்துக்கு நீ ரதமும் குதிரையுமாய் இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். பவுல் அதுல கவனமா இருந்தான். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது பாருங்க. அதை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து 17 வசனத்துல வாசிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் என்ன செய்தான்? நல்லா கவனிங்க. அன்னைக்கு இருக்கிற யூதர்களுக்கு இயேசுதான் மேசியா என்று ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்படல? திறக்கப்படல. ஆனா இந்த சவுலுடைய கண்களை ஆவியானவர் திறந்தார். இந்த இயேசுதான் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற மேசியாவாகிய கிறிஸ்து என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அதுபோல பேதுரு காமியான சொல்லும்போது சொல்றார், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவே இதை உனக்கு. நிறைய பேருக்கு இயேசுதான் மேசியாங்கிற ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதனாலதான் இயேசுவுக்கு விரோதமா ஆப்போசிட்டா செயல்படுறாங்க. பைபிளை கரைச்சி குடித்தவர்கள் இந்த பரிசேயர் சதுசேயர். பைபிளை குறித்து பழைய ஏற்பாட்டுல அவங்களுக்கு நிறைய தெரியும். ஆனா பழைய ஏற்பாட்டுல இயேசுவை குறித்து ஒவ்வொரு புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய கண்கள் அவர்களுக்கு என்ன செய்யப்படவில்லை? திறக்கப்படல. ஆனா சவுலுக்கு பவுலுக்கு ஆவியானவர் திறந்தார். அதனாலதான் அவன் நிறைய நிருபங்கள் எழுதும் பொழுது அந்த கண்மலை கிறிஸ்து என்று வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஒரு கண்மலை வந்ததையா? அந்த கண்மலை யார் தெரியுமா? கிறிஸ்து. அல்லேலூயா. பவுலுக்கு வெளிப்பட்டது எல்லாமே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு 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 வந்த வெளிப்பாடு. இன்னைக்கு நமக்கு என்ன திறக்கப்படல? சொல்லுங்க சொல்லுங்க. பைபிளை நம்மளும் படிக்கிறோம், எப்படி இருக்கோம்? ஆனா என்ன திறக்கப்படல? சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். நேரம் ஓடிடுச்சு, அடுத்த பிரசங்கம் போகணும். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்னத்தை குருடாக்கிட்டான்? இயேசு சீசருடைய மனதை என்ன செய்தாராம்? திறந்தார். நல்லா கவனிக்கணும். இயேசு எதை திறக்கிறாரு? வேத வாக்கியத்தின் ரகசியத்தை அறியணும் அப்படின்னா, இயேசுவை அறியணும் அப்படின்னா ஆவியில வெளிப்பாடு. வேத வசனத்தை அறியணும்னா மனதுல வெளிப்பாடு வேணும். அல்லேலூயா. எதுல வெளிப்பாடு வேணும் சார்? சொல்லுங்க. மனதுன்னா ஆத்துமா. சொல்லுங்க, புரியுதா? நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். இயேசுவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டு நீங்க எல்லாருமே யாரு? சொல்லுங்க. நீங்க எல்லாம் இயேசுவை அறிந்து கொண்டீங்க. ஆனால் இயேசு ஆவியில இருந்தாலும் ஆத்துமா இன்னும் எப்படிதான் இருக்குது? சொல்லுங்க, எப்படிதான் இருக்குது? குள்ளா இருக்குது. அதனால வேத வசனத்தின் ரகசியங்களை நம்மளால என்ன செய்ய முடியல? அறிய முடியல. அதனால தத்தளிக்கிறோம், அதனால புலம்புகிறோம், அதனால வேதனைப்படுகிறோம். ஆனா நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் எந்த பிரச்சனை குறித்து நம்ம என்ன செய்ய மாட்டோம் தெரியுமா? பயப்பட மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? என்ன பிரச்சனை வந்தா எனக்கு என்னையா? என் கூட யார் இருக்கா? மரணமே வந்தாலும் நமக்கு என்ன இல்லை. பவுல் அதனாலதான் தைரியமா இருந்தான். அவனை குறித்து ஆவியானவர் அவனுக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்திருந்தான். நீ எருசலேமுக்கு போக போற,
உன்னை கைது பண்ணுவாங்க, நீ பல பாடுகளை படுவ, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். எல்லாம் ஆவியானவர் வெளிப்படுத்தினால அவன் எதை குறித்து என்ன செய்யல, எதை குறித்து பயப்பட்டானா? நம்ம ஆட்களுக்கு இங்கனுக்குள்ள ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு எவனா தூக்கி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஐயோ ஜென்மத்திலே என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுங்க. எழுதி கொடுறான்னா அமைதியை எழுதி கொடுத்துட்டு அடுத்த ஐயா ஜென்மத்தில் என்ன செய்ய மாட்டாரு சொல்லுங்க, வாயவே திறக்க மாட்டார். இது ஒரு கொடுமையா சொல்லுங்க? ஹலோ. ஆனா பவுல் யாருக்கும் என்ன செய்யல, பயப்படல. எப்படி அந்த தைரியம் வந்தது? ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை பேருடைய கண்கள் திறக்கப்படும் நினைக்கிறீங்க? உங்க குடும்பத்துள்ள எல்லாருடைய கண்கள் திறக்கப்படணுமா வேண்டாமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். நம்ம இப்ப ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு சில காரியங்களை நன்றி சொல்லி இப்ப கண்கள் திறக்கப்பட, இந்த ஆண்டிலே கண்கள் என்ன செய்யப்படணும், திறக்கப்படும். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். The glory to Jesus. கரங்களை உயர்த்தி ஏசப்பா, வலது கரத்தை உயர்த்தி ஏசப்பா, கடந்த ஆண்டு முழுவதும் என்னை காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நாங்க என்னென்ன சொல்றோமோ அதை சொல்லி தேவனுக்கு முதலாவது பிரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா, கடந்த ஆண்டில் எங்களை காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு தந்த ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஏசப்பா, நீர் இந்த பூமியில என்னை வாழ வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. சாத்தானின் கண்ணிகளுக்கு என்னை தப்புவித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சாத்தானின் கண்ணிகளுக்கு என்னை தப்புவித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் ஆவி ஆத்துமா சரீரத்தை சுகமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதமான தீமைகளுக்கு விலக்கி காத்தீரே உமக்கு நன்றி அப்பா. அந்த புதிய ஆண்டை காணும்படி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. சொல்ற காரியத்தை நீங்க நல்லா சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரும். கர்த்தர் இப்ப அநேகருடைய மனக்கண்களை திறக்க போறார். அல்லேலூயா. இன்னமும் நம்ம குருடனா வாழ்ந்தது போதும், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். கரங்களை உயர்த்தி ஏசப்பா, நான் உங்களை அறிந்து கொள்ளும்படி என் ஆவிக்குரிய கண்களை திறந்தன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என் கூட இருக்கிறத நான் எப்பயும் பார்க்கணும் ஏசப்பா. நான் எப்பொழுதும் பார்க்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுவதும் பார்க்கணும்பா. என்னுடைய கண்களை, என் ஆவிக்குரிய கண்களை யெகோவா தேவனே உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே திறக்கும்படியா எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தவர்களே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி என் மனதை திறந்தவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு ஏசப்பா என் மனதை திறந்தபடி ஜெபிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எதிரிகளின் சூழ்ச்சிகளை அறிந்து முறியடிக்க என் மனக்கண்களை திறந்தது சொல்லுங்க பார்க்கலாம். என் மனக்கண்களை திறந்தது அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆவிக்குரிய கண்களை திறந்தது ஆண்டவரே. அப்பா, எனக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தானுடைய தந்திரங்களை, மனிதனுடைய சூழ்ச்சிகளை அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கத்த திறக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த சபையை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். பரலோக தகப்பனவருடைய மனக்கண்கள், ஒவ்வொருடைய மனக்கண்களும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதுபோல கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மளோடு எப்படி இருக்குங்கிறத நம்ம கண் திறக்கப்படணும். அப்ப நம்ம தைரியமா இருக்க முடியும். ஆண்டவருடைய கரங்களை உயர்த்தி, அப்பா உங்களுடைய பாதுகாப்பை நான் காணும்படி ஆவிக்குரிய கண்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரனே, நீ ஜெபம் பண்ணினா பெற்றுக்கொள்வ, நீ ஜெபிச்சா பெற்றுக்கொள்வ, நீ ஜெபிக்காம பெற்றுக்கொள்ள முடியாது. மறந்துடாதீங்க. வாயை திறந்து அசப்பாவுடைய பார்க்க பிடிங்க, பிதாவின் பார்க்க பிடிங்க, ஆவியானுடைய பார்க்க பிடிங்க. பரலோக தகப்பனே, நீ எங்களுக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பு, எங்களுக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதங்களை நான் காணும்படி என் ஆவிக்குரிய கண்களை திறந்தர்லோ, என் மனதை திறந்தர்லோ சொல்லுங்க. ஆண்டவரே, குருட்டு கண்கள் எனக்கு வேண்டாம். இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய கண்களில் மனதையும் யெகோவா தேவன் திறக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you.
என்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனம், என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம், அதை நான் அறிந்து கொள்ளணும். அது என் பிள்ளைகளை குறித்து தேவன் வைத்திருக்கிற தரிசனம், அந்த திட்டத்தை நான் அறிந்து கொள்ள என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். கரங்களை உயர்த்தி ஜெபங்களை பார்க்கணும். ஆண்டவரே, என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, எங்கள் சபையை குறித்து, எங்கள் ஊழியத்தை குறித்து அப்பா நீர் வைத்திருக்கிற அப்பா சோதர தரிசனங்களை, திட்டங்களை, தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளும்படியா கர்த்தர்கள் மனக்கண்களை திறப்பீராக. எஸ், தேங்க் யூ. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருடைய மனக்கண்களையும் பரலோக தகப்பன் திறக்கும்படி ஜெபிக்கிறேன். இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. இப்ப பெற்றுக் கொடுங்க பார்க்கலாம். அவரை அறிந்து கொள்ளும்படியா, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படியா, எதிரின் சூழ்ச்சிகளை அறிந்து கொள்ளும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தின்படியே தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. பெற்றுக் கொடுங்க பார்க்கலாம். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வருகிறது. வானம் திறக்கப்படுவதாக கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்கி வந்து அவருடைய மனக்கண்கள் செவிகளை கர்த்தர் திறப்பீராக. புது அனாயிட்டிங் இந்த வருடத்திலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக. தேங்க் யூ லார்ட். ரிபா ஷாகா துராபா ஷாகா துராபா காதா ராபா ராபா எக்கதுனிமா கராதராபோ ஷகரா வரிரபா. கர்த்தர் நிரப்புறார் பிரதர், கர்த்தர் நிரப்புறார் சிஸ்டர். உங்களுடைய கண்களை கர்த்தர் இப்ப திறக்கிறார். இயேசு இறங்கி வந்து ஒவ்வொரு மேல் தம்முடைய அபிஷேகத்தினால் அக்னியினால் கர்த்தர் நிரப்புகிறார். தேங்க் யூ. ரிபா ஷாகா லோது நிமா கரோது நிமா கதுரபா ஷந்தரா வரிரபா. நன்றி தகப்பனே. ஒவ்வொருடைய மாவிக்குரிய கண்களை இந்த ஆண்டிலே கர்த்தர் திறந்து நீர் இவர்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு சொல்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் எல்லாரும் அமர்வோமாக. இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆலோசனை. இந்த வசனங்களை கைகளை வைத்து என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்களை என்ன செய்வார்? திறப்பார். அது திறக்கிறதுன்னு என்ன செய்யக்கூடாது? ஜெபத்தை சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? விட்டுட்டீங்கன்னா என்னதான் அலையணும்? குருடனாகவே அலைய வேண்டியிருக்கும். சரிதானே? இவர்கள் கண்ணால கண்டும் காணாமலும், காதால கேட்டு உணராமலும், இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமல் இருக்கும்படி இவர்கள் கண்களை என்ன செய்யும்? மூடி போடு அப்படின்னு கர்த்தர் சொன்னார். கனத்திரை நாவி அநேகருடைய வாழ்க்கையை பிடித்துக் கொள்ளுங்க. காரணம் என்ன? ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்படலை? திறக்கப்படலை. திறக்கப்பட்டு விட்டால் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாளிலும் கூட, இந்த புது வருடத்துல கர்த்தர் உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 12 verse 2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. இந்த புது வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்று தெரியுமா? சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. சபை இந்த வருடத்தில் வளர்ந்து பெருகுவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இது கூடாரத்தினுடன் விசாலமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆத்துமாக்கள் நிறைய பேரை கர்த்தர் உங்களை நம்பி தரப்போகிறார். அதனால் ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதி. இதுவரைக்கும் எந்தெந்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையோ கர்த்தர் அந்த காரியத்தில் உங்களுக்கு என்னத்தை தரப்போகிறார்? ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். நிறைய வேளைகளில் நம்முடைய பெயர் கிழிக்கப்படுதுன்னு என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் அற்பமா பேசுவாங்க. ஆமா, இவன் தானங்க, இவனை பத்தி நமக்கு தெரியாதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆனா சிலருடைய பெயர் மட்டும் கனப்படுத்தப்படும். பார்த்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருடத்துல உன் பெயரை நான் கனப்படுத்தப்படும்படி செய்ய போகிறேன். அல்லேலூயா. உன்னோடு கர்த்தர் இருக்கிறதை புற ஜாதிகள் காணும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஈசாக்கள் பார்த்து அன்றைக்கு அமலேக்கியர் சொன்னார்கள், உன்னோடு மாத்திரம் கர்த்தர் என்ன செய்கிறார்? இருப்பார் என்பதை நாங்கள் என்ன செய்தோம்? அறிந்து கொண்டோம் என்று சொன்னார்களோ, அதுபோல கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான்காவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா.
நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறது மட்டுமல்ல, மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறும்படியாக கர்த்தர் இந்த ஆண்டிலே 4 வித ஆசீர்வாதங்களை உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? தர விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் அழைக்கும் பொழுது 7 வித ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். அதுல ஒன்று 2வது வசனத்துல 4 வித ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். ஆனால் 5ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், அடுத்து உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் வம்சங்களாம் உனக்குள் என்ன செய்யப்படும். அது 7 வித ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை வித ஆசீர்வாதங்கள்ங்க? 7 வித. ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை எங்கள் கைகளை வைத்து ஆண்டவர், இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இன்றைக்கு இந்த 7 வித ஆசீர்வாதங்கள் இந்த வருடத்துல என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, தயவுசெய்து சொல்றேன், நீங்க ஜெபிக்காம ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. மறந்துடாதீங்க. நீங்க ஜெபிக்காம ஒன்றை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கணும். விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். என் வாழ்க்கையில, கணவனார் வாழ்வில, என் பிள்ளைகள் வாழ்வில, என் சந்ததி வாழ்வில இந்த 7 வித ஆசீர்வாதம் எனக்கு வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பரலோக பிதாவே, இந்த 2022ஆம் ஆண்டு நீர் இவர்களுக்கு கொடுத்த, எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரலோக பிதாவே, இந்த 7 வித ஆசீர்வாதங்களினால் யெகோவா தேவன்களை நிரப்பும்படியா இயேசுவின் நாமத்தினாலே எங்களை, எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களையும் உம்முடைய பலிபீடத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், இந்த சபையையும் அடியனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். பரலோக தகப்பனின் வாக்குத்தத்தம் மனிதவர் மாறாதவர் அல்லவா? இப்பொழுதே இந்த 7 வித ஆசீர்வாதங்கள் இந்த சபையின் மேல் இறங்குவதாக. இந்த சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் பரலோக பிதாவை இயேசுவின் நாமத்தில், தீர்க்க தரிசன நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய சமூகத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்பொழுது 7 வித ஆசீர்வாதங்கள் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும், இவர்கள் வேறுவர்கள் சந்ததிகள் மேலும் இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக. Thank you Lord, thank you Lord, thank you Lord. இன்று முதல் இவர்கள் பெருகுவார்களாக. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னேனே, அந்த ஆசீர்வாதங்கள் இவர்கள் வாழ்க்கையில உண்டாவதாக. Thank you Lord. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர்களை பேரை பெருமைப்படுத்துவீராக, கர்த்தர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக இவர்களையும் இவர்கள் சபையையும் கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தரை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, இவர்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்களாக. பூமியில் வம்சங்களால் இவர்கள் மூலம் இயேசுவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படுவார்களாக. தகப்பனே, இவர்கள் மூலம் அந்த ஆண்டிலே அநேக ஆத்துமாக்கள் இயேசுவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து சபையில நிலைநிற்க